தேவத்த வேர்வும் தொலைக்காட்சி ஆலயத்திலிருந்து ஒளிபரப்பு செய்யப்படுகின்ற நேரடி ஒளிபரப்பாகும். கொண்டாடுவோம், இறை அன்பில் ஒன்றாகுவோம். இன்று உலகில் மனித நலம் வளர்ந்து வாழ்வடைய பண்போடு நாம் வாழுவோம். நிறை வாழ்வை நாம் காணுவோம். அன்பை கொண்டாடுவோம், இறை அன்பில் ஒன்றாகுவோம். இன்று உலகில் மனித நலம் வளர்ந்து வாழ்வடைய பண்போடு நாம் வாழுவோம். நிறை வாழ்வை நாம் காணுவோம். அன்பை கொண்டாடுவோம். மகிமையுணர்வுகளை நாம் களைந்து பாசத்தை பொழிந்தே வாழுவோம். மகிமையுணர்வுகளை நாம் களைந்து பாசத்தை பொழிந்தே வாழுவோம். வேற்றுமை நிலைகளை மதித்திங்கு ஒற்றுமையுடனே பழகுவோம். வேற்றுமை நிலைகளை மதித்திங்கு ஒற்றுமையுடனே பழகுவோம். அன்பிற்கு இலக்கணமாகினவே அன்றாட உறவுகள் வளர்ந்திடவே ஒன்று சேர்வோம், உறவில் இணைவோம், இறைவன் விரும்பும் உலகம் படைப்போம். அன்பை கொண்டாடுவோம், இறை அன்பில் ஒன்றாகுவோம். இந்த உலகில் மனித நலம் வளர்ந்து மாண்படைய பண்போடு நாம் வாழுவோம். நிறை வாழ்வை நாம் காணுவோம். அன்பை கொண்டாடுவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறை இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டின் 31வது வாரத்திற்குள் நம்முடைய மனங்களை பதிக்க திருச்சபை நம்மை அழைத்து நிற்கின்றது. ஆகவே இன்றைய நாளில் இந்த திருப்பலியின் ஊடாக ஆண்டவர் இயேசு நமக்கு சொல்லுகின்ற செய்தி என்னவென்பதை நாம் ஒவ்வொருவரும் நம் வாழ்வில் கடைபிடித்து வாழ அழைக்கின்றார். சொல்லுகின்ற செய்தி, உன்னை நீ அன்பு செய்வது போல உனக்கு அடுத்திருப்பவரையும் நீ அன்பு செய்ய வேண்டும். எல்லாவற்றிற்கும் மேலாக ஆண்டவரை நீ அன்பு செய் என்று அழைக்கின்றார். ஆகவே சற்று நாங்கள் எங்களையே கேட்டு பார்ப்போம். உண்மையாகவே நாம் இறைவனையும் இறைவனால் நமக்கென கொடுக்கப்பட்ட சகோதர சகோதரிகளையும் அன்பு செய்கிறோமா? அன்பு செய்ய தவறிய ஒவ்வொரு சந்தர்ப்பங்களுக்காகவும் மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போமாக. எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்ளுகின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும்.
கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகு. உலகினிலே நன்மனத்தோர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மகிமைப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலாம் ஆட்சிமை பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இடையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இறங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராமில் இறைவனே, இறைவனை தேர் செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ, உலகின் பாவம் போக்குபவரே, நீரின் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எம்மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீரின் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியுடன் தந்தை இறைவனின் மாட்சியுள் பவர் நீரே. மன்றாடுவோமாக. இத்திருப்பலியை தொலைக்காட்சிகளினூடாக தங்களையே அர்ப்பணித்து நிற்கின்றவர்களுக்காகவும், இந்த தொலைக்காட்சியை ஒளிபரப்பு செய்வதற்கு உதவிய ஒருவருக்காகவும், எங்களது செப உதவியை நாடி நிற்கின்றவர்களுக்காகவும் ஆண்டவரை பார்த்து மன்றாடுவோம். எல்லாம் வல்லவரும் இரக்கமுள்ளவருமான இறைவா, உமது அருட்செயலால் தான் நம்பிக்கையாளர் உமக்கு ஏற்ற வகையில் சிறப்பான ஊழியம் புரிகின்றனர். இவ்வாறு நீர் வாக்களித்தவற்றை பெற்றுக் கொள்ள தடையின்றி விரைந்து செல்ல எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஐக்கியத்தில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இணைச்சட்ட நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறை வார்த்தைகள் 2 தொடங்கி 6 முடிய. மோசே மக்களை நோக்கி கூறியது: நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் பிள்ளைகளின் பிள்ளைகளும்
உங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கு அஞ்சி நான் உங்களுக்கு கட்டளையிட்ட எல்லா நியமங்களையும் கட்டளைகளையும் உங்கள் வாழ்நாள் எல்லாம் கடைபிடிப்பார்கள். இதனால் நீங்கள் நெடுநாள் வாழ்வீர்கள். இஸ்ரவேலே, அவற்றிற்கு செவிகொடு, அவற்றிற்கு செயல்படுத்த முனைந்திடு. அதனால் உன் மூதாதையரின் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு வாக்களித்தபடி பாலும் தேனும் நிறைந்து வழியும் நாட்டில் நீ நலம் பல பெற்று மேன்மேலும் பெருகுவாய். இஸ்ரவேலே, செவிகொடு, நம் கடவுளாகிய ஆண்டவர் ஒருவரே ஆண்டவர். உன் முழு இருதயத்தோடும் உன் முழு உள்ளத்தோடும் உன் முழு ஆற்றலோடும் உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் அன்பு கூர்வாயாக. இன்று நான் உனக்கு கட்டளையிடும் இவ்வார்த்தைகள் உன் உள்ளத்தில் இருக்கட்டும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உங்கள் பதில்: என் ஆற்றலாகிய ஆண்டவரே, உம்மிடம் நான் அன்பு கூர்கின்றேன். என் ஆற்றலாகிய ஆண்டவரே, உம்மிடம் நான் அன்பு கூர்கின்றேன். என் ஆற்றலாகிய ஆண்டவரே, உம்மிடம் நான் அன்பு கூர்கின்றேன். ஆண்டவர் என் கட்பாறை, என் கோட்டை, என் மீட்பர். உங்கள் பதில்: என் ஆற்றலாகிய ஆண்டவரே, உம்மிடம் நான் அன்பு கூர்கின்றேன். என் இறைவன், நான் புகலிடம் தேடும் மலை அவரே. என் கேடயம், எனக்கு மீட்பளிக்கும் வெள்ளமே, என் அரண். போற்றக்குரிய ஆண்டவரை நோக்கி நான் மன்றாடினேன். என் எதிரிகளிடமிருந்து நான் மீட்கப்பட்டேன். உங்கள் பதில்: என் ஆற்றலாகிய ஆண்டவரே, உம்மிடம் நான் அன்பு கூர்கின்றேன். ஆண்டவர் உண்மையாகவே வாழ்கின்றார். என் கட்பாறையாம் அவர் போற்றப் பெறுவாராக. என் மீட்பராம் கடவுள் மாட்சியுறுவாராக. தாம் ஏற்படுத்திய அரசுக்கு மாபெரும் வெற்றியை அளிப்பவர், அவர் தாம் திருப்பொழிவு செய்த தாவீதுக்கும் அவர் தம் மரபினருக்கும் என்றென்றும் பேரன்பு காட்டுபவரும் அவரே. உங்கள் பதில்: என் ஆற்றலாகிய ஆண்டவரே, உம்மிடம் நான் அன்பு கூர்கின்றேன். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, லேவியர் குலத்தை சார்ந்த குருக்கள் சாவுக்கு ஆளானவர்களாய் இருந்ததால் தம் பணியில் நிலைத்திருக்க முடியவில்லை. வேறு பலர் தொடர்ந்து குருக்களாயினர். இவரோ என்றென்றும் நிலைத்திருப்பதால் மாறாத குருத்துவ பணியை பெற்றுள்ளார். ஆதலின் தம் வழியாக கடவுளிடம் வருபவரை அவர் முற்றும் மீட்க வல்லவராய் இருக்கிறார். அவர்களுக்காக பரிந்து பேசுவதற்கென என்றுமே உயிர் வாழ்கிறார். இத்தகைய தலைமை குருவே நமக்கு ஏற்றவர் ஆகிறார். இவர் தூயவர், கபடற்றவர், மாசற்றவர், பாவிகளிடமிருந்து பிரித்தெடுக்கப்பட்டு வானங்களுக்கு மேலாக உயர்த்தப்பட்டவர். ஏனைய தலைமை குருக்கள் செய்வது போல முதலில் தம்முடைய பாவங்களுக்காகவும் பின்னர் மக்களுடைய பாவங்களுக்காகவும் இவர் நாள்தோறும் பலி செலுத்த தேவையில்லை. ஏனெனில் தம்மை தாமே பலியாக செலுத்தி
இதை ஒரே ஒரு முறைக்குள் செய்து முடித்தார். திருச்சட்டப்படி வலுவற்ற மனிதர்கள் குருக்களாக ஏற்படுத்தப்படுகிறார்கள். ஆனால் அத்திருச்சட்டத்திற்கு பின்னர் ஆணையிட்டு கூறப்பட்ட வாக்கின் மூலம் என்றென்றும் நிறைவுள்ளவரான மகனே குருவாக ஏற்படுத்தப்படுகிறார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. Hallelujah, 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 hallelujah. என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைப்பிடிப்பார். என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார். நாங்கள் அவரிடம் வந்து அவருடன் குடிகொள்வோம் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. Hallelujah, 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 hallelujah. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. தூயவரான மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியில் இருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மறைநூல் அறிஞருள் ஒருவர் இயேசு சதுசேயர்களுக்கு நன்கு பதில் கூறிக் கொண்டிருப்பதைக் கண்டு அவரை அணுகி வந்து, அனைத்திலும் முதன்மையான கட்டளை எது என்று கேட்டார். அதற்கு இயேசு, இஸ்ராயேலே கேள், நம் ஆண்டவராகிய கடவுள் ஒருவரே ஆண்டவர். உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு மனத்தோடும் முழு ஆற்றலோடும் உன் ஆண்டவராகிய கடவுளிடம் அன்பு கூர்வாயாக என்பது முதன்மையான கட்டளை. உன் மீது நீ அன்பு கூர்வது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூர்வாயாக என்பது இரண்டாவது கட்டளை. இவற்றை விட மேலான கட்டளை வேறு எதுவும் இல்லை என்றார். அதற்கு மறைநூல் அறிஞர் அவரிடம், நன்று போதகரே, கடவுள் ஒருவரே, அவரை தவிர வேறு ஒரு கடவுள் இல்லை என்று நீர் கூறியது உண்மையே. அவரிடம் முழு இதயத்தோடும் முழு அறிவோடும் முழு ஆற்றலோடும் அன்பு செலுத்துவதும், தன்னிடம் அன்பு கொள்வது போல் அடுத்திருப்பவரிடமும் அன்பு செலுத்துவதும் எரிபலிகளையும் வேறு பலிகளையும் விட மேலானது என்று கூறினார். அவர் அறிவித்திறனோடு பதிலளித்ததைக் கண்ட இயேசு அவரிடம், நீர் இறையாட்சியில் நின்று தொலைவில் இல்லை என்றார். அதன் பின் எவரும் அவரிடம் எதுவும் கேட்க துணியவில்லை. இது கிறிஸ்து இயேசுவின் வாழ்வளிக்கும் வார்த்தைகள். கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இறை இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய முதல் வாசகமும் நற்செய்தி வாசகமும் நமக்கு சொல்லுகின்ற செய்தி, அன்பு என்கின்ற வார்த்தை இங்கு பயன்படுத்தப்படுகின்றது. சாதாரணமாக இந்த உலகமே இன்று பயணித்துக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால்
இந்த அன்புக்கு அடிமையாகி இருக்கின்றது. அல்லது இந்த உலகில் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றவர்கள் ஒவ்வொருவருமே அன்புக்கு அடிமைகள். ஆனால் இந்த அன்பை பற்றி ஒவ்வொருவரும் பலவாறு பல இடங்களிலே பேசுகிறார்கள். ஆனால் இந்த அன்பு இன்றைக்கு இந்த உலகத்தில், சமூகத்தில், நமது குடும்பத்தில், ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் எந்த அளவிற்கு அது பயன் கொடுக்கிறது என்கின்ற கேள்வி எழுந்து நிற்கின்றது. ஒரு நாள் ஒரு பெரிய விழா நடந்து கொண்டிருக்கிறது. அந்த விழாவிற்கு நான் சென்றிருந்தேன். அங்கே ஒரு வாட்டசாட்டமான ஒரு இளைஞன் அந்த அரங்கிற்குள் வந்து கொண்டிருக்கின்றான். எல்லோருடைய பார்வையும் அந்த இளைஞன் மீது படுகின்றது. அந்த இளைஞன் அணிந்திருந்த உடையிலே இவ்வாறான ஒரு வரிகள் வர்ணிக்கப்பட்டிருந்தன. அதாவது, நான் அன்பு செய்கின்றவள் என் அருகில் இல்லை என்று சொன்னால், என் அருகில் இருக்கின்றவளை நான் அன்பு செய்வேன். நான் அன்பு செய்கின்றவள் என் அருகில் இல்லை என்று சொன்னால், என் அருகில் இருக்கின்றவளை நான் அன்பு செய்வேன். இது எந்த அளவிற்கு இந்த அன்பு என்கின்ற வார்த்தையை மாற்றி அமைக்கின்ற ஒரு நிகழ்வு. ஆமரை இயேசுவுக்குள் அன்பார்ந்தவர்களே, இதுதான் இன்றைய உலகம். இன்று நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த உலகத்திலே இந்த அன்பானது, ஆண்டவன் இயேசு இவ்வுலகிற்கு வந்ததனுடைய நோக்கம், அவர் கடவுளை அன்பு செய்தார். நிச்சயமாக எவ்வாறு இன்றைய முதலாவது வாசகத்திலும் நற்செய்தி வாசகத்திலும் சொல்லப்பட்டதைப் போலவே முழு இதயத்தோடும், முழு உள்ளத்தோடும், முழு ஆற்றலோடும், முழு ஆன்மாவோடும் ஒருவரை ஒருவர் அன்பு செய்தார்கள். கடவுளும் அவருடைய மகனாகிய கிறிஸ்துவும். அதே அன்பினுடைய பிரதிபலிப்பாகவே கடவுளாகிய மகன் இவ்வுலகிற்கு மனிதனாக தோன்றினார். தோன்றிய கிறிஸ்து என்ன செய்தார்? எந்த அளவிற்கு தந்தையை அன்பு செய்தாரோ அதே போல இந்த உலகை அன்பு செய்தார். இந்த உலகை என்று சொல்லுகின்ற பொழுது, இந்த உலகத்திலே வாழ்ந்தவர்கள், வாழ்ந்து கொண்டு இருக்கிறவர்கள், வாழப் போகின்றவர்கள் ஒவ்வொருவரையுமே அன்பு செய்தார். அந்த அன்புக்கு வேறு எந்த விதமான ஈடுபாடோ அல்லது எந்த விதமான எதிர்பார்ப்போ கிடையாது. முழுமையான ஒரு தூய்மையான அன்பு என்று சொன்னால் இதுதான். இதே அன்பைத்தான் இன்று என்னிடமும் உங்களிடமும் இந்த திருப்பலியை யார் யாரெல்லாம் தொலைக்காட்சிகளினூடாக பார்த்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களிடமும் எதிர்பார்க்கின்றார். இஸ்ராயேலே கேள் என்று முதலாவது வாசகத்திலும் நற்செய்தி வாசகத்திலும் சொல்லப்பட்ட பொழுது, இஸ்ராயேல் மக்களை கடவுள் உண்மையாகவே அன்பு செய்தார். அது அன்று. அந்த இஸ்ராயேல் மக்களுடைய வழித்தோன்றல்கள் தான் இன்றைக்கு திருச்சபைக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரும், திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொருவரும். அன்று இஸ்ராயேல் மக்களுக்கு கூறிய அதே வார்த்தைகளை இன்று நற்செய்தியாளர் மார்க்கினூடாக நமக்கு சொல்லுகின்றார். நமக்கு சொன்ன கிறிஸ்து எங்களிடத்திலே எதை எதிர்பார்க்கின்றார்? உன்னை போல உனக்கு அடுத்திருக்கின்றவனையும் அன்பு செய் என்று சொல்லுகின்றார். இன்றைக்கு இந்த கேள்வி, அடுத்து இருக்கின்றவன் யார் என்கின்ற கேள்வி எழுந்து நிற்கின்றது. எனக்கு வேண்டியவர்கள் மட்டுமா? என்னுடைய குடும்பம் மட்டுமா? என்னுடைய உறவுகள் மட்டுமா எனக்கு அடுத்திருக்கின்றவர்கள்? இல்லை. இன்றைக்கு இவர்கள்தான் எனக்கு அடுத்திருக்கின்றவர்கள் என்று கூறினால் கூட அங்கும் இந்த அன்பு விலை பேசப்படுகிறது, கொச்சைப்படுத்தப்படுகிறது. அந்த இளைஞனினுடைய ஆடையிலே எழுதப்பட்டிருந்த வரிகளுக்கேற்ப,
இன்றைக்கு இந்த உலகத்தில் யாரும் யாரையும் உண்மையாகவே நம்பி சென்றுவிட முடியாது. பசப்பு வார்த்தைகளினால், மற்றவர்களை மயக்குகின்ற செயல்களினால், அடுத்தவர்கள் முன்னிலையிலே நான் உன்னை உண்மையாகவே அன்பு செய்கின்றேன் என்று எடுத்து கூறுகின்றவர்கள் நடிகர்களாகவே இன்றைக்கு இந்த உலகில் நடமாடிக்கொண்டிருக்கிறார்கள். அன்பு என்கின்ற வார்த்தைக்கு மறுவடிவமாக காதல், அதுவும் இன்றைக்கு கொச்சைப்படுத்தப்படுகிறது. இதற்கு அடுத்தாற்போல காமம் என்கின்ற வார்த்தை இன்றைக்கு மிளிர்ந்து நிற்கின்றது. உண்மையாகவே ஒருவன் அன்பு செய்வானே ஆனால் அங்கு காமத்துக்கு இடமில்லை, அங்கு அன்பு கொச்சைப்படுத்தப்படுவது கிடையாது. ஆனால் இன்றைக்கு இந்த அன்பு கொச்சைப்படுத்தப்பட்டு கொண்டே இருக்கிறது. அது குடும்பமாக இருக்கலாம், சமூகமாக இருக்கலாம், உறவாக இருக்கலாம், எங்களுடைய பாடசாலை வாழ்க்கையிலே எங்களுடைய பாடசாலை நண்பர்களாக இருக்கலாம். நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய பங்கு மக்களாக கூட இருக்கலாம். எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் இன்றைக்கு நாம் யாரையாவது உண்மையாகவே எங்களை அன்பு செய்வதைப் போல அடுத்தவர்களை அன்பு செய்கிறோமா? இல்லை. இதைத்தான் இன்றைய 2வது வாசகத்திலே எபிரேயர் நமக்கு சொன்னார். எவ்வாறு கடவுள் தன்னுடைய பணியில் நிலைத்து நிற்கின்றார். கிறிஸ்து இந்த உலகிற்கு வந்தது இந்த முழு உலகையுமே அன்பு செய்து மீட்பதற்காக. அவருக்கு கொடுக்கப்பட்ட பணி ஒரு குருத்துவ பணி. அந்த குருத்துவ பணியிலே அவர் உறுதியாக இருக்கின்றார். சென்ற வாரம் கூட இதே எபிரேயர் குருக்களுடைய மேன்மையை பற்றி எடுத்து சொன்னார். ஆகவே கிறிஸ்துவினுடைய மறுபிறப்புகளாக, கிறிஸ்துவினுடைய உண்மையான ஊழியர்களாக, கிறிஸ்துவினுடைய உண்மையான சீடர்களாக இன்றைக்கு வாழ்ந்து கொண்டு இருக்கின்ற திருத்தந்தையில் இருந்து அடிமட்டத்திலே இருக்கின்ற குருவானவர், அருட்சகோதரர்கள், அருட்சகோதரிகள், இவர்கள் ஒவ்வொருவருமே இறைவனால் அழைக்கப்பட்டவர்கள். இறைவனால் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னால் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டு இருக்கின்ற இந்த துறவரம், குருத்துவம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? உண்மையாகவே கிறிஸ்துவை போல நானும் என்னை சார்ந்தவர்களும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா என்ற ஒரு கேள்வி எழுந்து நிற்கின்றது. அன்மிக்க சகோதரங்களே, திருச்சபை வரலாற்றிலே ஒரு ஏழ்மையான ஒரு கிராமம். அந்த கிராமத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறவர்கள் அந்த கிராமத்தில் பேசப்படுகின்ற மொழிகளை தவிர வேறு மொழிகள் அவர்களுக்கு தெரியாது. அந்த ஏழை கிராமத்தில் இருந்து ஒரு குருவானவர் கூட உருவாக்கப்படாத ஒரு நிலையிலே அங்கு வேற்று மொழியை சார்ந்த ஒரு குருவானவர் வருகின்றார். அந்த குருவானவரால் அங்கு என்ன செய்ய முடியும்? அந்த குருவானவர் பல மொழிகளை படித்திருக்கின்றார், கற்றிருக்கின்றார். இந்த இடத்திற்கு அவர் பணி செய்வதற்காக ஆயராகவோ அல்லது குருவாகவோ திருநிலைப்படுத்தப்பட்டிருக்கின்றார். அவர் என்ன செய்ய வேண்டும்? உண்மையாகவே அந்த ஏழை எளிய மக்களை அன்பு செய்வாரேயானால் அந்த இடத்திற்கு பணி செய்வதற்கு முன்னர் அந்த மொழியை கற்றிருக்க வேண்டும். அந்த மொழியை அவர் கற்றிருக்கவில்லை என்று சொன்னால் அவர் அங்கு சென்று பணியாற்றுவதில் அர்த்தமில்லை. அன்புமிக்க சகோதரங்களே, இது இன்றைக்கு பரவலாக உலகம் முழுவதிலும் நடந்து கொண்டே இருக்கின்றது. எமது தாய் திருச்சபைக்குள்ளே இத்தகைய நிகழ்வுகள் தொடர்ச்சியாகவே நடந்து கொண்டிருக்கின்றன. எங்களது நாட்டிலே பேசப்படுகின்ற மொழிகளை எத்தனை குருக்கள், கன்னியர்கள் கற்றிருக்கிறார்கள் என்று சிந்தித்து பாருங்கள். நாங்கள் உண்மையாகவே எங்களது குருத்துவத்தை, எங்களது துறவரத்தை உண்மை அன்பு செய்வோமே ஆனால் நான் பணி செய்கின்ற இடத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்கின்றவர்கள் யாராக இருக்கிறார்கள் என்பதை அறிந்து அவர்களையும் நான் அன்பு செய்ய வேண்டும். அதையே இன்றைய 2வது வாசகத்திலே ஆண்டவன் இயேசு என்னிடமும் உங்களிடமும் எதிர்பார்க்கின்றார். ஆகவே சற்று நாங்கள் சிந்தித்து பார்ப்போம். எங்களது வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? உண்மையான அன்புள்ளம் கொண்டவர்களாக நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா? எங்களையே நாங்கள் திரும்பவும் திரும்பவும் இந்த கேள்விகளை கேட்கின்ற பொழுது
எத்தனை பேர் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரும் நான் உண்மையாகவே அன்பு செய்து வாழ்கிறேன், உண்மையாக அன்போடு நான் அடுத்தவர்களை நாடி செல்லுகின்றேன் என்று சொல்ல முடியுமா? சிந்தித்து பாருங்கள். எங்களுக்கு அடுத்திருக்கின்றவர்கள் நிலையிலே இன்று பலர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எங்களது வீட்டிற்கு அருகில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் வீதியோரத்துக்கு செல்லுகின்ற பொழுது வீதியோரங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். வைத்திய சாலைகளிலே பல நாட்களாக எவராலுமே பார்க்க முடியாத அளவிற்கு, சந்திக்காத அளவிற்கு ஒருவன் ஏங்கிக் கொண்டிருக்கின்றான். எதற்காக? யாராவது ஒருவர் வந்து என்னிடத்திலே அன்பாக 2 வார்த்தைகள் சொல்ல மாட்டார்களா? பல ஆண்டுகளாக சிறைச்சாலைக்குள்ளே வாடி வதங்கிக் கொண்டிருக்கிறார்களே, அவர்களை போய் பார்த்து எவ்வாறு இருக்கிறீர்கள் என்று கேட்பதற்கு எங்களுக்கு நேரமே கிடைப்பது கிடையாது. அநாதை இல்லங்கள், அகதி முகாங்கள், வயோதிப மடங்கள் இன்றைக்கு ஏராளமாக உலகம் முழுவதிலும் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. காரணம் என்ன? அடுத்தவர்களை பற்றி சிந்திக்காமல் சுயநலமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு இந்த உலகம் முழுவதையுமே ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கின்ற இந்த கொரோனாவினுடைய தாக்கத்தினால் எத்தனை குடும்பங்கள் வீதிகளிலே வந்து நிற்கின்றன, எத்தனை குடும்பங்கள் இன்றைக்கு தற்கொலை செய்வதற்கு கூட துணிந்து விட்டார்கள். காரணம் என்ன? நானும் நீங்களும் தான். சிந்தித்து பாருங்கள். நான் அன்றாடம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற என்னுடைய சுகபோக வாழ்க்கை, இவற்றிலே ஒரு சிறு பகுதியை நான் அடுத்தவனோடு பகிர்ந்திருப்பேனே, ஆனால் அந்த குடும்பம், அந்த நபர் இன்றைக்கு வாழ்ந்திருப்பார்கள். ஆகவே அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்று ஆண்டவன் இயேசு என்னையும் உங்களையும் அழைப்பது சுயநலமான வாழ்க்கைக்காக அல்ல. அடுத்தவர்களை ஏற்றுக்கொண்டு, அடுத்தவர்களை உண்மையாகவே அன்பு செய்து, எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல், எந்த விதமான லாபத்தையும் கருதாமல் எங்களையே நாங்கள் வருத்தி, ஆண்டவன் இயேசு எவ்வாறு தன்னையே நமக்காக முழுமையாக கொடுத்தாரோ அதே போல நாமும் அடுத்தவர்களோடு எங்களை பகிர்ந்து வாழ அழைக்கின்றார். அதற்கான வரத்தை தொடர்ந்து இந்த பலியினூடாக கேட்டு நிற்போம். ஆமென். ஒரே கடவுளை நம்புகின்றேன். விண்ணகமும் மண்ணகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரே, கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுள் என்று கடவுளாக, ஒளி என்று ஒளியாக, உண்மை கடவுள் என்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர், உண்டாக்கப்பட்டவர் அல்ல, தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகமிருந்து இறங்கினார். தூய ஆவியினால் கன்னிமரியாவுடனுக்கு மனிதனானார். மேலும் நமக்காக பொந்தியு பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இருந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூல்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வரவிருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவில்லாது தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிரிழப்பவருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் மாட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். ஆமென். இதே விசுவாச உணர்வுகளோடு நம் ஆண்டவன் இயேசுவை பார்த்து மன்றாடுவோம்.
உங்கள் பதில். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பான ஆண்டவரே, அன்னையாம் திருச்சபையை வழிநடத்தி வருகின்ற பரிசுத்த பாப்பரசர், துறவற நிலையினர் மற்றும் பொது நிலையினர் யாவரையும் ஆசீர்வதித்து ஆவியின் வழிநடத்துதலால் தமது பணியினை தொடர்ந்திட உமது அருளை பொழிய வேண்டுமென இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எல்லாம் வல்ல பிதாவே, இத்தனை காலமும் எம்மை காத்து வந்த உமது கிருபைக்காக நன்றி கூறுகின்றோம். இனிவரும் நாட்களிலும் நாங்கள் உமது அன்பிற்கு பாத்திரமானவர்களாக வாழ்ந்திட எமக்கு அருள் புரிய வேண்டுமென இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கமுள்ள தந்தையே, தாயாம் கன்னிமரியாளை நினைவு கூர்ந்து பக்தியுடன் இந்த மாதம் முழுவதும் செபமாலை தியானித்து அன்னையின் பரிந்துரைக்கு பாத்திரமானவர்களாக வாழும் வரம் தந்தமைக்கு நன்றி நவில்கின்றோம். தாயின் அன்பான பிள்ளைகளாக எப்போதும் வாழ்ந்திட உதவிட வேண்டுமென இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, இந்த திருப்பலியை ஒளிபரப்பு செய்வதற்கு தங்களுடைய காணிக்கைகளினாலும் ஜெபத்தினாலும் உதவி செய்த அனைத்து குடும்பங்களையும் உன்னுடைய ஆசீர்வாதத்தினால் நிரப்பி அருளும். அதே நேரத்தில் இந்த திருப்பலியை வீடுகளில் இருந்து நேரடியாக பார்த்து ஆசீர்வாதம் பெற்றுக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு குடும்பங்களையும் நீர்தாமே ஆசீர்வதித்து உமது பரிபூரணத்தினால் நிறைத்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய சொந்த தேவைகளுக்காக மன்றாடுவோம். அன்பும் இரக்கமுள்ள எங்கள் அன்பு தந்தாய், உம்முடைய பிள்ளைகள் நாங்கள் உம்மிடம் சமர்ப்பித்த இந்த வேண்டுதல்களுக்கு நீர் நிச்சயமாக தருவீர் என்கின்ற நம்பிக்கையோடு இவற்றை விட இன்னும் எத்தனையோ விதமான ஏக்கங்களோடு பலரும் பல்வேறு விதமான நிலைகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் ஒவ்வொருவரின் எதிர்பார்ப்புகளையும் நிறைவேற்றிட எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். வைத்தோம் பூவாக மனம் வீச வைத்தோம். பொன்னான வாழ்வை புடமேட்டு வைத்தோம் பூவாக மனம் வீச வைத்தோம். புதிரான வாழ்வை எதிரானதாலே புதிரான வாழ்வை எதிரானதாலே பொலிவாக செய்வாய் ஆண்டவரே, உம்மருளோடு அழைப்பாய் மாபரனே. அன்போடு வந்தோம், காணிக்கை தந்தோம், கனிவோடு ஏற்பாய் ஆண்டவரே, உம் பழியோடு சேர்ப்பாய் தூயவனே. சகோதர சகோதரிகளை, என்னுடையது உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரில் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையத்தின் நன்மைக்காகவும் உமது கையிலிருந்து பழியை ஏற்றுக்கொள்வாராக. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இப்பலியுமாக்கு ஏற்ற தூய காணிக்கையாக அமைய செய்தருளும். அது எங்களுக்கு உமது இரக்கத்தின் புனித கொடையாகவும் விளங்கச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்து பிறந்து முன்னைய பாவ நிலையில் இருந்து மனிதரை புதுப்பித்தார், பாடுபட்டு எங்கள் பாவங்களை அளித்தார், இறந்தோடமிருந்து உயிர்த்தெழுந்து நிலை வாழ்வுக்கு வழிவகுத்தார். தந்தையே, அவரும் இடம் விண்ணேறி வந்து விண்ணகத்தின் கதவுகளை திறந்து வைத்தார். ஆகவே வானக தூதர் அணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் நாங்கள் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணிசைத்து முடிவின்றி ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பேரால் வருகிறவர், ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கு மூச்சு. ஆகவே உம்முடைய ஆவியைப் பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதில் இருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதில் இருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இருப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமாக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமண் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமாக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் மல்கம், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்திறன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்களுடைய நாட்டின் பாதுகாவலராம் புனித ஜோசேவாஸ் மற்றும் இவ்வுலகில் மக்கு வந்தவர்களாயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும்
நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமல்ல உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். ஆமென். மீட்பராம் கிறிஸ்து தன்னை முழுமையாக அன்பு செய்யுங்கள் என்றும், எவ்வாறு நீ உன்னை அன்பு செய்கிறாயோ அதே போல உனக்கு அடுத்திருக்கின்றவரையும் அன்பு செய் என்று அழைக்கின்றார். அவருடைய அழைப்புக்கு ஏற்ற பிள்ளைகளாக இந்த உலகம் முழுவதும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு மனிதர்களும் வாழ வேண்டும் என்று சொல்லியும், நான் என்கின்ற ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனும் ஆண்டவரின் கட்டளைக்கேற்ப வாழ வரம் கேட்டு மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் நிலையான அமைதியை கனிவுடன் நல்ல உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் இரண்டாவது வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று அன்று உம்முடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. இன்று எங்களுடைய பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து இயேசுவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை உலகின் பாவங்களை போக்க வந்தவர். உன்னை அன்பு செய்வது போல் அடுத்தவனையும் அன்பு செய் என்று அழைத்த கிறிஸ்துவின் விருந்திற்கு அழைக்க பெற்றோர் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
நற்கருணை ஆன்மீக செபம். நற்கருணையில் உயிருடலாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாய் இருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் இதயத்தில் எழுந்தருளி வாரும். ஆமேன். மாறாத அன்பு, மாசில்லாத அன்பு, பிறர் வாழ வாழ்வது மன்னன் இயேசு தந்தது. மாறாத அன்பு, மாசில்லாத அன்பு, பிறர் வாழ வாழ்வது மன்னன் இயேசு தந்தது. கள்ளமற்றது உள்ளத்தில் அது உருவானது, தியாகம் கொண்டது, கோபம் கொள்ளாது. அன்பு என்பது அன்பு சொன்னாலும் புரியாதது, சொல்லாமல் சொல்லவும் முடியாதது, இல்லாததும் பொல்லாததும் அல்ல, எல்லோருக்கும் தேவையது. அன்பு சொன்னாலும் புரியாதது. இந்த மாதம் முழுவதும் தேவ அன்னைக்கென ஒப்பு கொடுத்து ஒவ்வொரு குடும்பங்களாக, தனிப்பட்ட நபர்களாக, சமூகங்களாக, பங்கு ரீதியாக, வட்டார ரீதியாக தேவ அன்னையை புகழ்ந்தோம். தொடர்ந்தும் அன்னையை நம் வாழ்வில் புகழ்ந்து அவரினூடாக ஆண்டவன் இயேசுவை நாடுவோம். நிச்சயமாக தேவ அன்னை எங்கள் ஒவ்வொருவருக்காகவும் இந்த நாட்கள் முழுவதும் பரிந்து பேசியிருப்பார் என்கின்ற நம்பிக்கையோடு தொடர்ந்தும் அன்னையை போற்றி புகழ்வோம். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே, சர்வேசுடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே, சர்வேசுடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே, சர்வேசுடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். இந்த திருப்பலியை ஒளிபரவு செய்வதற்கு தங்களுடைய காணிக்கைகளாலும் செபத்தினாலும் உதவி செய்த அனைத்து குடும்பங்களுக்கும் இறையாசீர் நிறைவாக கிடைப்பதாக. அத்தோடு வீடுகளில் இருந்து நேரடியாக இந்த திருப்பலியோடு இணைந்து கொண்ட உங்கள் ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆண்டவர் தாமே நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. நன்றி கூறி மன்றாடுவோம். ஆண்டவரே, வாழ்வின் வழிகளை நான் அறியச் செய்தீர். உம் திருமுன் மகிழ்ச்சியால் எங்களை நிரப்புவீர். ஆற்றல் மிகுது உமது செயல் மீது பெருகச் செய்ய
உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு விண்ணக அருளடையாளங்களால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உமது கொடையால் அவை அளிக்கும் வாக்குறுதிகளை பெற்றுக்கொள்ள தயார் செய்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் எங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இறைவனுக்கு ஏற்றவர்களாக வாழ சென்று வருவோம். இத்திருப்பலி நம் வாழ்வில் தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. மரியே வாழ்க, எங்கள் ஆரோக்கியமாக வாழ்க. உம் பாதம் வந்தோம், உம்மை நம்பினோம், எமக்காக மன்றாடும். இயேசுவே எமக்காக மன்றாடும். அம்மா மரியே வாழ்க, எங்கள் ஆரோக்கியமாக வாழ்க. உம் பாதம் வந்தோம், உம்மை நம்பினோம், எமக்காக மன்றாடும். இயேசுவே எமக்காக மன்றாடும். மரியே வாழ்கவே, எங்கள் செபமாலை மாதா வாழ்க. மரியே வாழ்கவே, எங்கள் செபமாலை மாதா வாழ்க. அம்மா மரியே வாழ்க, எங்கள் செபமாலை மாதா வாழ்க. உம் பாதம் வந்தோம், உம்மை நம்பினோம், எமக்காக மன்றாடும். இயேசுவே எமக்காக மன்றாடும். நீங்கள் கண்டு ஆசீர்வாதம் பெற்றது தேவத்த வேர்வும் தொலைக்காட்சி ஆலயத்திலிருந்து ஒளிபரப்பு செய்யப்பட்ட நேரடி ஞாயிறு திருப்பலியாகும்.